நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 16 ஐட்டம் மிக்சிங் இருக்கிறதுன்னு கேட்டிங்க. மற்றதெல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லைங்க. இது மட்டும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பாலோட ஈல்டு வந்து 15லேருந்து 20% ஈல்டு வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்க. நம்மளுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. சரி. இப்போ இருக்கிற காஸ்ட்டில் பாலோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. வெறும் ரூ. 35 ரூ. 37 அந்த ரேட்டுக்கு தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம பால் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு இதாக இருக்குங்க. அதனால் இது கொடுத்தோம்னா 15லேருந்து 20% ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ப்ளஸ் என்ன மாட்டுக்கு மற்ற எந்த பிரச்சனையும் வரதில்லைங்க. ஒரு மடி நோவு வர்றதில்ல, மற்றபடி காய்ச்சல் அது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வருங்க. ஆனால் அந்த மடி நோவு தான் எல்லா பக்கம் பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. ஆனால் இது கொடுத்ததுலேருந்து மடி நோவுங்கிறதே வந்து எதுவுமே இல்லைங்க. கேரண்டியாக சொல்லி கொடுக்கலாங்க. நீங்கள் கொடுத்து 5ஆவது நாளுங்கிறப்ப ரிசல்ட்டே வந்துடுங்க. நீங்கள் அப்படி கொடுத்து எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா அந்த பேக்கிங்கு காசே தேவையில்லைங்க. எங்களுக்கு வந்து இது கொடுக்குறோங்க, கொடுத்து எங்களுக்கு பால் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா அந்த பேக் எனக்கு காசே வேண்டாங்க. ஆல்ரெடி நம்ம மணிகண்டம் சாருடைய ஃபார்மை வந்து நம்ம பார்த்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து சார் வந்து நம்மளை எகைன் வந்து ஒரு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அவருடைய சாருடைய ஃபார்முக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கோம். சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவனம் வந்து ஆல்ரெடி நம்ம போட்ட அந்த தீவனத்தை பற்றி சொன்னாங்க. அந்த தீவனத்தினால என்னென்ன பயனடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். சார் இப்போ நம்மளுடைய ஃபார்மில் வந்து மாடுகள் அதிகப்படுத்தியிருக்கீங்களா சார்? இப்போ அதே சேம் அளவில் தான் இருக்குது? இப்போ அதே அளவு இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு செட்டு போட்டிருக்குங்க. மாடு ஒரு 30 மாடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு செட்டு போட்டிருக்குங்க. ஆமாங்க. ஓகே சார். இப்போ நம்மகிட்ட எவ்வளோ மாடுகள் இருக்குங்க சார்? இப்போ நம்மகிட்ட 25 மாடு இருக்குது. 25 மாடு. ஆமாங்க சார். இப்போ நம்ம மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான தீவன முறைகள் வந்து நீங்கள் கையாண்டுட்டு இருக்கீங்க சார்? நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தாலி கொடுக்குறது வந்து இந்த ஒரே ஃபீடு மட்டும்தாங்க. இந்த மேஷ் ஃபீடு மட்டும்தாங்க. ருச்சி அப்படின்ட்டு மேஷ் ஃபீடு இந்த ஒன்று மட்டும்தான் கொடுத்துட்ருக்குங்க. இந்த ஒன்று கொடுத்தோம்னாவே போதுங்க. இதில் வந்து 16 வகையான ஐட்டம் மிக்சிங் இருக்கிறனாங்காட்டி வேறு நம்ம அடிஷனல் எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லைங்க. நம்ம 3 ஐட்டம் 4 ஐட்டம் போடுவோம். அது ஒரு சில டைமில் தீந்துரு, அப்புறம் அந்த டைம் பார்த்தா பால் இல்லாமல் போயிருங்க. அடுத்த நாள் ஒரு ஐட்டம் இல்லாமல் இருந்தால். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இதில் இருக்கிறனாங்காட்டிங்க நம்ம வேறு அது இதுன்னு அடிஷனலாக ஒரு 2 மூட்டை 3 மூட்டை ஒவ்வொன்றுக்கும் தீந்துருச்சுன்னா ஓடிட்டுக்கு தேவையில்லைங்க. இந்த ஒரு மூட்டை இருந்தாவே போதுங்க நம்மளுக்கு. இந்த மூட்டை வந்து நீங்கள் சேலும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா சார்? ஆமாம் சார். ஏஜென்சி வச்சுருக்கீங்க. ஏஜென்சி மூலமாக நீங்கள் சேல் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த ஒரு ஃபீடை வாங்கணும், நமக்கு வந்து இந்த ஒரு தீவனத்தை வாங்கணும் அப்படின்னா என்ன பட்ஜெட்டில் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார்? சார் இது வந்து நம்ம 1600 50 கிலோ பேக்காக நம்ம கொடுத்துட்ருக்குங்க. அது வந்து நம்ம வந்து இப்போ ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குங்க. அது வந்து நம்ம எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் கொடுத்துருவோங்க. அது கொடுத்துட்டோம்னா நம்ம அவங்க அட்ரஸ் டெலிவரி அட்ரஸ் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் அங்கே அனுப்பிச்சிடுவோங்க. அப்புறம் அவங்க எடுத்துக்கலாங்க. இப்போ எவ்வளோ மூட்டைகள் வரைக்கும் நம்ம வந்து டெலிவரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சிங்கிள் மூட்டைனாலும் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை டோட்டலாக ஒரு 10 பண்ணுறேன் சார்? சிங்கிள் மூட்டை இருந்தாலும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 50 மூட்டை 100 மூட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபார்ம் வச்சுருக்கவங்க நம்மளை அணுகுறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ டேஸில் வந்து நீங்கள் கொடுத்துட முடியுங்க சார்? ஒரே நாள் சார். ஒரே நாள். ஆமாங்க. நம்ம டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு 2 நாள் ஆகுதுங்க. மற்றபடி நம்ம ஒரு 60-70 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நம்ம ஒரே நாளில் கொடுத்துருவோம். ஆமாங்க. ஓகே. இதன் மூலமாக நமக்கு வந்து மாடுகளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாமல் மாடுகளுக்கு என்ன நம்ம நன்மைகள் கிடைக்குது சார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 16 ஐட்டம் மிக்சிங் இருக்கிறதுன்னு கேட்டிங்க. மற்றதெல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லைங்க. இது மட்டும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பாலோட ஈல்டு வந்து 15லேருந்து 20% ஈல்டு வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்க. நம்மளுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. இப்போ இருக்கிற காஸ்ட்டில் பாலோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. வெறும் ரூ. 35 37 அந்த ரேட்டுக்கு தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம பால் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு இதாக இருக்குங்க. அதனால் இது கொடுத்தோம்னா 15லேருந்து 20% ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ப்ளஸ் என்ன மாட்டுக்கு மற்ற எந்த பிரச்சனையும் வரதில்லைங்க. ஒரு மடி நோவு வர்றதில்ல, மற்றபடி காய்ச்சல் அது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வருங்க. ஆனால் அந்த மடி நோவு தான் எல்லா பக்கம் பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. ஆனால் இது கொடுத்ததுலேருந்து மடி நோவுங்கிறதே வந்து எதுவுமே இல்லைங்க. எவ்வளோ லிட்டர் பால் வந்து நம்மளுடைய ஃபார்மில் இருக்குது சார்? மொத்தம் எத்தனை மாடுகள் நம்மகிட்ட இருக்குங்க சார்? நம்மகிட்ட 25 மாடு இருக்குங்க. ஒரு 280 லிட்டர் சாட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் எல்லாம் சினையாக இருக்குனுங்காட்டி இப்போ 250 லிட்டர் ஆகிடுச்சுங்க. 250 லிட்டர் நார்மலாக நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. இந்த தீவனத்தை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எவ்வளோ லிட்டர் பால் கொடுத்தீங்க? தீவனத்தை பயன்படுத்தினதுக்கப்புறம் எவ்வளோ லிட்டர் பால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார்? அப்போ 25 மாட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு 220லேருந்து 25 லிட்டர் அந்த ரேஞ்சு தான் போயிட்டு இருந்ததுங்க. இப்போ எனக்கு ஒரு 25லேருந்து 30 லிட்டர் நம்ம இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. நம்மளுக்கு எவ்வளோ போயிட்டு இருந்துச்சு சார்? 220லேருந்து 25 வரைக்கும் போயிட்டு இருந்ததுங்க. இப்போ 250 ஆயிருக்குங்க. அப்போ ஒரு 25லேருந்து 30 லிட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கொடுத்தது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நமக்கு ஒரு லாபகரமாக கண்டிப்பாங்க. இப்போ ஃபார்ம் வச்சிருக்கிறவங்க வந்து தன்னுடைய பால் மாடுகளை வச்சிருப்பாங்க. பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு என்னென்னமோ தீவனங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் லோக்கலில் வாங்கி கொடுப்பாங்க. இன்க்ரீஸ் ஆகாதவங்களுக்கு இந்த தீவனம் வந்து ஒரு மாற்று ஏற்பாடாக இருக்கும். கண்டிப்பாங்க. கேரண்டியாக சொல்லி கொடுக்கலாங்க. நீங்கள் கொடுத்து 5ஆவது நாளுங்கிறப்ப ரிசல்ட்டே வந்துடுங்க. நீங்கள் அப்படி
கொடுத்து நம்மளுக்கு எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா அந்த பேக்கிங்க்கு காசே தேவையில்லைங்க. என்ன சார் யாராவது எகைன் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து இது கொடுக்குறோங்க, கொடுத்து எங்களுக்கு பால் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா அந்த பேக் எனக்கு காசே வேண்டாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ரிட்டர்ன். ஆமாங்க. ஓகே சார் பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டால் அவ்வளோ கேரண்டியாக இருக்குது. நான் வந்து 3 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறங்காட்டி எனக்கு அதனால் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேங்க. அதே மாதிரி நம்ம கொடுக்குறத வந்து நம்ம சொல்கிற ரேஷியோவில் கொடுக்கணும். ஒரு சிலர் நம்ம லிட்டருக்கு 400 கிராம் ரேஷியோ சொல்கிறேங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக ஒரு சின்ன டப்பாவை போட்டு எனக்கு பால் ஏறல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற ரேஷியோ இப்போ நான் என்ன ரேஷியோ சொல்கிறோமோ அந்த ரேஷியோ கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து 100% வந்து பால் இன்க்ரீஸ் ஆகுங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க. அது கேரண்டி சொல்லியே கொடுக்கலாங்க. அது இப்போது இந்த ஒரு அஷ்யூரன்ஸை வந்து சார் சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கு பாலினுடைய தரம் வந்து கன்ஃபார்மாக உயரும் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி உயரலைன்னா உங்களுக்கு அமௌண்ட்டை கூட ரிட்டர்ன் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு கேரண்டியாக சொல்கிறாரு. ஏன்னா ஒரு தீவனத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த தீவனம் வந்து மாடுகளுக்கு கொடுக்கறதுனால நமக்கு வந்து பணம் வந்து விரயமாங்க. அந்த பணத்தை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும்னா சார் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீவனத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். சார் இப்போ அந்த ஃபார்முக்கு வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான முறைகளை வந்து கையாண்டிருக்கீங்க? ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் செஞ்சுருக்கீங்களா? இல்லை, இப்போ மறுபடியும் எதுவும் பண்ணலைங்க. இப்போ புது ஷெட் ஒன்று போட்டிருக்குங்க. அந்த ஷெட்டில் வந்து நம்ம இப்போ இருக்கிற என்ன இதுக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்க சூப்பர் நேப்பியர் மாதிரி தீவனங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்களா? இப்போ சைலேஜுக்கு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. அது தனியாக சைலேஜ் வந்து பயிரிட முடியாதவங்களுக்கு வந்து நீங்கள் சைலேஜும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாங்க. ஸோ அது வந்து மூட்டை வந்து என்ன ரேட்டு வருதுங்க சார்? அது 50 கிலோ மூட்டை 420 ரூபா வருதுங்க சார். அது வந்து நம்ம காலையில் ஒரு வேளை வந்து சைலேஜுக்கு கொடுப்போங்க, சாயங்காலம் ஒரு வேளை வந்து சூப்பர் நேப்பியருங்க. இது ரெண்டுமே கொடுத்தாலே போதுங்கிறீங்க? போதுங்க, வேற எதுவும் இல்லைங்க. வேற எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் இருக்குல்ல சார்? ஆமாங்க. இப்போ அதனுடைய மிக்சிங் தான் இது அப்படிங்கிற மாதிரி? ஆமாங்க. நீங்கள் பருத்தி கொட்டை, மக்கா மாவு, கருக்கா தவிடு, கடல புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, சோய் அப்படின்னு ஒவ்வொன்று தனித்தனியாக நம்ம வந்து போட்டாங்கனாலும் ஒரு 3 ஐட்டம் தான் போடுவாங்க, இல்லை 4 ஐட்டம் போடுவாங்க. ஆனால் இது வந்து நம்ம அவங்க கொடுக்க முடியாத ஐட்டம் கூட நம்ம இதில் கொடுத்துருக்கு. 16 ஐட்டம் கொடுத்துருக்குன்னு காட்டிங்க நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்கிற ஐட்டம் தான் எல்லாமே இதில் இருக்குதுங்க. இதில் என்ன இதுன்னா இன்னொரு இது வந்து இதில் வந்து யூரியா கண்டென்ட் மிக்சிங் கிடையாதுங்க. யூரியா கிடையாதுங்க, இதில் மொலசிஸ் கிடையாது. அதனால் வந்து ஒரிஜினல் நேச்சுரலான ஒரு தீவனம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கேட்டால் எல்லா இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா யூரியா இருக்குங்க. நம்ம இதில் வந்து யூரியா கிடையாதுங்க, மொலசிஸும் கிடையாதுங்க. அதனால் மாட்டுக்கு எந்த ஒரு இதுவுமே வராதுங்க. நம்மளுடைய ஃபார்ம் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு சொல்லணும்? நம்மளுடைய ஒரு தீவனத்தை வாங்கணும்னா நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம ஃபார்ம் வந்து கரியாம்பலத்துலேருந்து காரமரம் ரோட்லைங்க, கதவரை அம்மன் கோவில்னு ஒரு ஊரில் இருக்குங்க. அங்கே வந்து நம்ம ஃபார்ம் இருக்குங்க. நம்ம கடை வந்து பார்த்துட்டிங்கன்னா கெம்மநாயக்கம்பலத்தில் இருக்குங்க, எம்எஸ் ஏஜென்சின்னு இருக்குங்க. அங்கே வந்து நம்ம ஒரு மூட்டை வேணாலும் நம்ம டெலிவரி கொடுத்துடலாங்க. நம்ம எவ்வளோ கேட்டாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே சார், நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். சார் கான்டாக்ட் நம்பர் 9790455385ங்க. இன்னொரு நம்பர் 9790555822. ஓகே சார், நன்றி சார். ஓகே சார், நன்றி சார். சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீவனத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எகைன் வந்து சார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு தீவனத்தை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சாருடைய கான்டாக்ட் நம்பர் நான் ஷோ பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். தேவைப்படுறவங்க அணுகுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.